எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் கோபிகா, வயசு 37 ஆகுது. எங்கள் மார்த்தாண்ட ஊரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிறேன். அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துக்கிற பெண் வந்து தேடிருக்கீங்க அப்படின்னா இந்த வரம் உங்களுக்கு தாம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியாக தான் சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திறமை தான் வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு கோல்டு லோன் கொடுக்குற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம். ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவு நல்ல வசதியில் ஃபேமிலி தான் இவங்க. ஆனால் சும்மா இருக்கக்கூடாதுன்னா வேலைக்கு போய்ட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துபாய்க்கு ஒர்க் பண்ணி இவங்க ஊரில் வீடு நிலன்னு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்கன்னா இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டோட இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் டீ கடை நடத்திட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்களாம்மா. இவங்க சொந்தமாக வீடு, லேண்டு, கோல்டு, பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் சொல்கிறாங்கம்மா. அவர் இப்போ துபாயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலி இவங்க ஊர்லேயே இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரிலேட்டிவ்லேருந்து ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் போதை பழக்கம் உள்ளவங்க தெரிய வந்திருக்குமா. சரியாக விசாரிக்காமல் பண்ணதால் இவங்க லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே அவர் வேண்டாம்னு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாம். இவங்களுக்கு குழந்தைலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களாம். அவர் மேலே உள்ள தப்பில் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களேன். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் விட்டு தனியாக போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறதால இப்போ வரக்கூடிய இந்த லைஃப் நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக போகணும்னு விரும்புகிறாங்கம்மா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா கேர் பண்ணுற ஒருத்தர் தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. ஏன்னா இவங்க மேலே சில எல்லாமே இவங்களே பார்த்துக்க தான் சொல்லியிருக்காங்க. உங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பெண் துணையை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையாக வர சம்மதம் அப்படின்னா இவங்களை தாராளமாக அப்பச்சோம்னா இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.